உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பூ வைக்கிற நேரத்துல யாருக்கும் தெரியாம அப்படி திருட்டுத்தனமா போற அளவுக்கு அந்த நந்தினிக்கு அப்படின்னாடா முக்கியமான வேலை? எதுக்கு அவ ஆத்தா சுப்புலட்சுமியும் அவளுக்கு உதவி செய்யணும்? இதுல ஏதோ இருக்குடா. அவளை யாரோ பைக்ல கூட்டு போறதா அந்த வீரையன் பையன் சொன்னான்ல, அது யாரா இருக்கும்? தெரியலேன்னு. டேய் அண்ணே, கரிகாலம் எதுக்கு அதுங்களை கார்ல கூட்டு வரணும்? இந்த வேலைய நாங்க உங்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? இரு இரு, உறுதியாரு. பொறுமையாரு பொறுமையாரு, குழப்பிக்காத. உனக்கு தோன்றத பேசு. இரு இரு, நல்லா மூச்சை இழுத்து விடு. 3 முறை. என்ன சார், ஓகேவா? பரவாயில்ல சார், பரவாயில்ல, பாத்துக்கலாம். நீங்க சொல்லுங்க. ஒருவேளை அந்த நந்தினிய பைக்ல கூட்டு போனது கரிகாலனா இருப்பானோ? கரிகாலம் எங்க இருக்கான்னு முதல்ல விசாரிக்கிறேன். சொல்லுங்க அத்தை. என்னப்பா ஆச்சு? இன்டர்வியூ முடிஞ்சிருச்சா? இல்ல அத்தை, இன்னும் முடியல. நந்தினி இன்னும் உள்ளதா இருக்கா. நீ சொன்ன மாதிரியே இங்க நடந்துருச்சு கரிகாலா. என்ன ஆச்சு அத்தை? நந்தினி சித்தப்பா ரூம்ல நந்தினி இருக்காளான்னு பார்க்க வந்துட்டாரு. ஐயோ, நல்ல வேளை நீ சொன்ன மாதிரியே ரோஹிணிய நந்தினி மாதிரியே உட்கார வச்சு நான் சமாளிச்சிட்டேன். அவரும் நந்தினி தான் இருக்கான்னு நம்பி போயிட்டாரு. அத்தை நீங்க ஐயோ, வரதன் மாமா நமக்கு ஃபோன் பண்றாரு. இவர் எதுக்கு கூப்பிடுறாரு? கடைசி நேரத்துல தப்பிச்சோம்பா. அவர் வெளியே போற வரைக்கும் எனக்கு உயிரே இல்ல. அடுத்து இப்ப யார் வருவாங்கன்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்கேன்பா. நான் இங்க கொஞ்சம் சீக்கிரம் வந்துருப்பா. வந்துடுறோம் அத்தை, நீங்க ஒன்றும் பயப்படாம இருங்க. நாங்க சீக்கிரமே வந்துடுறோம். வரதன் மாமா எதுக்கு நமக்கு கால் பண்றாரு? என்னவா இருக்கும்? ஒருவேளை விஷயம் எதுவும் தெரிஞ்சு போச்சோ? ஐயோ, இப்ப என்ன பண்றது? போன் எடுக்கலன்னா பிரச்சனை ஆயிடுமே. ஒருவேளை அங்கிருந்து பேசினா அந்த சத்தம் மில்லுல இருந்து பேசுற மாதிரி கேட்கும்ல. கரிகாலம் யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருந்திருப்பான்? ஒருவேளை சுப்புலட்சுமி கிட்ட பேசிட்டு இருந்திருப்பானோ? மாப்பிள்ள தான் பண்றான். மாப்பிள்ள, என்ன மாமா போன் பண்ணிருந்தீங்க? என்ன விஷயம்? எங்க மாப்பிள்ள இருக்கிய? இதோ மில்லதான் மாமா இருக்கேன். ஏன் மாமா? இல்ல மாப்பிள்ள, ஊ வைக்கிற சடங்கு ஆரம்பிக்க போகுது. அதான் எப்ப வருவீங்கன்னு கேட்க தான் போன் பண்ண. ஒரு 1/2 மணி நேரத்துல வந்துருவோம் மாமா. சரிங்க மாப்பிள்ள, கொஞ்சம் சீக்கிரம் வாங்க மாப்பிள்ள. சரிங்க மாமா. சரி. நாம எப்போ வருவோம்னு கேட்கறதுக்காக ஃபோன் பண்ண மாதிரி தெரியலையே. ஒருவேளை வரதன் மாமா நம்ம எங்க இருக்கோம்னு கண்டுபிடிச்சிருப்பாரோ? சீக்கிரம் போகணும். டேய் மணியா, அண்ணே, கரிகாலம் பேசும்போது பின்னாடி மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சுடா. அப்போ அவர் மில்லுல தானே இருந்திருப்பாரு. இல்லடா, மிஷின் ஓடுற சத்தம் கேட்டுச்சு.
ஆனா அது ரைஸ் மில்ல ஓடுற சத்தம் மாதிரி தெரியலடா. அப்புறம் டேய் மணி, ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குடா. ஆனா இன்னைக்கு இடியே விழுந்தாலும் என் பொண்ணுக்கு பூ வச்சாகணும். இல்லனா இந்த வீட்டே ஒரு வழி பண்ணிருவேன். என்னடா சொல்ற? என்னக்கா கால் வலி சரியாயிடுச்சா? டேய், அதுவா முக்கியம்? வரதன் ஏன் நம்பல அத சொல்லு முதல்ல. அக்கா அதான்க்கா எனக்கும் தெரியல. என்ன திட்டிட்டு போயிட்டாங்க அந்த ஆளு. நீ அந்த ஆளை கூட்டிட்டு போய் அருள் ரூம்ல பாக்க சொன்னியா? அக்கா ரூம்குள்ள போய் பார்த்துட்டு வந்து அவ உள்ளதான் இருக்கான்னு என்கிட்ட சாதிக்கிறாங்க அந்த ஆளு. அவ உள்ள இல்லாம அந்த ஆள் ஏன்டா அப்படி சொல்ல போறான்? வயசாயிடுச்சுல்ல, கண்ணு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு அந்த ஆளுக்கு. ஒருவேளை இந்த வேலை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்க என்ன செய்வீங்க? உங்க கம்பெனிக்கு அதிர்ஷ்டம் இல்ல, வேற ஏதோ ஒரு கம்பெனிக்கு தான் கொடுத்து வச்சிருக்குன்னு நான் நினைச்சுப்பேன். ஆனா நம்ம கம்பெனி தான் அதிர்ஷ்டமான கம்பெனி ஆச்சே சார். ஆ? நிச்சயமா நீங்க டேலண்டான ஆளை எப்படி மிஸ் பண்ணுவீங்க? நிச்சயமா எனக்கு வேலை கொடுத்துருவீங்க. எல்லா क्वेश्चंसக்கும் ரொம்ப நல்ல ஆன்சர் பண்ணீங்க. தேங்க்யூ. முக்கியமா உங்க கான்ஃபிடென்ட் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்யூ சார். இந்த வேலை உங்களுக்கு கன்ஃபார்ம். சீக்கிரமாவே ஃபோன் வரும். தேங்க்யூ சார். கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூ. இந்தாமா. தேங்க்யூ மேம். ஓகேமா. ஓகே சரிம்மா. கரியா. நெக்ஸ்ட். ரேகா. எஸ் மேம். வாங்க. இல்லடா, அந்த சுப்பு ஏதோ பண்ணி நந்தினி ரூமுக்குள்ள தான் இருக்கிறதா வரதனை நம்ப வச்சிருக்கா. அக்கா அது எப்படிக்கா முடியும்? ஒத்த ஆளா இத்தனை வருஷம் தாக்கு புடிச்சி பொண்ணு ஆளாக்கி வளர்த்திருக்கானா அவ என்ன சாதாரணமான ஆளாவா இருப்பா? பயங்கர கேடியா தானே இருப்பா. என்ன செஞ்சு அந்த வரதனை ஏமாத்துனான்னு தெரியலையே. வரதனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா வரதனை எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொன்ன அந்த ஆள் என்னடானா இப்படி சொதப்பி விட்டு போயிட்டான். இப்ப என்னக்கா பண்றது? இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காதான் தானே இத்தனை நாள் நம்ம காத்துட்டு இருந்தோம். அப்படி ஒண்ணு கிடைச்சிருக்கிறப்போ சும்மா விட்டுற முடியுமா? அந்த சுப்புவோட அறிவுக்கே இவ்ளோ யோசிச்சு பண்றானா நான் எவ்ளோ பண்ணுவேன். இப்பவே போய் அந்த அடங்கா பிடாரி இந்த வீட்லயே இல்லங்கறத எல்லாருக்கும் நிரூபிச்சு அவளையும் அவ ஆத்தாளையும் சந்தி சிரிக்கிற மாதிரி வைக்கிறேன். அதுக்கப்புறம் அவளுக்கு அருள் கூட இல்ல, எவன் கூடயும் கல்யாணம் ஆகாது. என்னக்கா பண்ண போற? 11 மணிக்கு தானே நிலங்க ஆரம்பிப்பாங்கன்னு சொன்னாங்க. அந்த தைரியத்துல தானே அவளும் வெளியே எங்கேயோ போயிருக்கா. நான் இப்பவே போய் எல்லாரும் தான் இருக்காங்கல்ல, எதுக்கு காத்திருக்கணும், உடனே நிலங்க ஆரம்பிங்கன்னு சொல்ல போறேன். அப்போ பொண்ணை கூப்பிட சொல்லுவாங்க. இல்லாத பொண்ணு எங்க இருந்து வருவா? அப்போ தன்னால ஆத்தாளும் பொண்ணும் மாட்டிப்பாங்க. சூப்பரா யோசிக்கிறக்கா. ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.